மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 பிஹெச்கேங்க மல்டி பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி வேல்யூவாக பிளான் பண்ணியிருக்காங்க 3 பிஹெச்கேவை. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பெயிண்டிங்லேயும் சரி டெக்ஸ்சர் ஒர்க்லையும் ஸ்பாட்லைட்டும் கொடுத்து பர்கோலா பேட்டர்னில் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே டாலாக இருக்கிற மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணி சென்டரில் உங்களுக்கு பாக்ஸ் பேட்டர்னில் மேங்கோ எல்லோ கலர் பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பாக்ஸ் பேட்டர்னில் இருக்கிறங்காட்டி மாடர்னாகவும் இருக்குது. அதில் வந்து ஹரிசாண்டலில் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணி பார்டர் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து அவுட்டரில் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கக்கூடிய மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபுள் டைப்பில் எம்எஸ்ஸில் பண்ணியிருக்காங்க. 3 டைப்பாக ஃபோல்டபுள் பண்ணி லேசர் கட்டிங் டிசைனோட இருக்குது. ரேம்ப் பண்ணி அதுக்கு ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 17க்கு 14 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாசிவான ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கில் காரு நல்லா ஒரு 4-5 டூ வீலர் நிறுத்திக்கலாம். சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் இந்த வீட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைல்ஸினுடைய கிளாஸி ஃபினிஷிங் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் மல்டி பர்பஸ் அப்படின்னு சொன்னமான என்னென்ன கேட்டிங்கன்னா வெளியிலேருந்தே இந்த 3 பிஹெச்கேக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர் போட்டு கொடுத்து அது நல்லா ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த அவுட்டர் டாய்லெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்தியன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு டாய்லெட்லேயும் டைல்ஸ் வந்து நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உள்ளே வரும்போது ஒரு பெரிய சீட் அவுட்டுங்க. 11க்கு 5 அப்படிங்கிற அளவில் அதுக்கு ஃபுல்லு கிரானைட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் வாஸ்து பிரகாரம் தண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்டரோட டைல்ஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் கதவு வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல கார்விங் டிசைனோட உள்ள நம்மளுக்கு பெரிய ஹாலுங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹால் வச்சு கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு அதுக்கு சென்டரில் சுற்றி பார்டர் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் யூபிவிசிலேயே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த செமி ஃபர்னிஷ்டு 3 பிஹெச்கேயில் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபால் சீலிங் ஜிப்சம் போர்டில் ஆரஞ்சு கலரில் பார்டன் பண்ணி அதுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. நம்ம இந்த செமி ஃபர்னிஷ்டு 3 பிஹெச்கேயில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்து அதுக்கு கீழே பேஸ் கேபினெட் பண்ணி அது போக செல்ஃபு ஸ்டோரேஜ் செல்ஃபும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செமி ஃபர்னிஷ்டு 3 பிஹெச்கே மல்டி பர்பஸ் ஹோமுங்க. நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஹால்லேருந்து நம்மளுக்கு 2 பெட்ரூமுக்கும் கிச்சன் டைனிங்கும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கு 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே ஓப்பனாக அமைச்சிருக்காங்க. டைனிங் ஹாலில் நம்மளுக்கு நல்ல எலிகண்ட்டான ஸ்டைலிஷான டிசைனில் உங்களுக்கு வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே டைல்ஸ் போட்டு கொடுத்து அதுக்கு சூப்பராக வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிச்சன் வித் டைனிங்கு கீழே நல்லா மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டனில் டேண்டன் யூனிட் எல்லாம் வைக்கிறதுக்கு எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வைக்கிறதுக்கு கடப்பக்கல் போட்டு அதுக்கு வுட்டனில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் ஃபுல்லுமே நம்மளுக்கு 16 அடிக்குமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டனில் கிரைண்டர் மிக்சி வைக்கிறக்கும் கவுண்டர் டாப் எல் டைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு சிங்க் வச்சு நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு பைப் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்னி வைக்கிறக்கும் நல்லா ப்ரொவிஷன்ஸ் பண்ணி நல்ல காத்தோட்டமாக விலாசமாக இருக்கக்கூடிய இந்த கிச்சன் வித் டைனிங்கு நம்ம இந்த ஹாலில் இருந்து முதல்ல சொன்ன மாதிரி தென்மேற்கு மூலையில் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. கீழே 2 பெட்ரூம் அமைச்சிருக்காங்க.
பாருங்கள், ஒன் சைடு வால் ஃபுல்லுமே டார்க் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி 2 பீச் கலரில் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டோரேஜுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசியில் கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வாஷ் பேசினும் இந்த பெட்ரூமில் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மார்ட்டாக கீழே 2க்கு 4 வெர்டிஃபை டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட் கொடுத்து அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் பிவிசியில் டோர் போட்டு ஃபுல்லி பேக்குடு டாய்லெட்டுங்க. கீழே ஸ்கேண்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் வெஸ்டர்ன் பேட்டர்னில் சிங்கிள் யூனிட்டாக கிளாஸ் செட்டும் டவர் செட்டு, அது போக டவர் பார், கீசருக்கு பிளானு, நல்ல வென்டிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் மல்டி பர்பஸ்ன்னு சொன்ன மாதிரி ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுனாலும் சரி, வேறு ஏதாவது நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு போட்டு வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க வுட் ஒர்க்கு கவர் பண்ணி. முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு இன்னொரு பெட்ரூம் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கில் இருந்து போகிற மாதிரி 8க்கு 8 அப்படிங்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட்டாக புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர மாதிரிக்கு பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் ரூம் அப்படிங்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் டோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு மேட்சாகவே போட்டிருக்கு. பெயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வாலில் பிஸ்தா கலர் பண்ணி பாக்கி நம்மளுக்கு ரெகுலர் கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கு அட்டாச்சு டாய்லெட்லையும் பிவிசியில் டோர் வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச நம்மளுக்கு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ள இதுவும் 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் ஃபுல்லி பேக்கரு டாய்லெட்டுங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு, சோப் வைக்கிறதுக்கும் எல்லாமே யூட்டிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. சீலிங் வரைக்குமே நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு தெரியாமல் இருக்கிற காட்டி ஹரிசாண்டல் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு டைல்ஸ் டிசைன் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மல்டி பர்பஸ் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு ஹோம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து அவுட்டரில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லு கிரானைட்ஸில் ஸ்டெப்ஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா, என்னன்னு கேட்டிங்கன்னா வாங்க பார்த்துடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் டெரகோட்டா கலரில் பெயிண்ட் அடித்து நம்மளுக்கு 3rd பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமை வந்து பாருங்கள், பர்கோலா பேட்டர்னுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க, கூலிங் ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் நல்லா மாடர்னாகவே உங்களுக்கு டியூவல் கலரில் பெயிண்ட் பண்ணி ஒன் சைடு வால் ஃபுல்லுமே டார்க்காகவும் பாக்கி 2 லைட்டாகவே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டுக்கு உங்களுக்கு வுட்டனில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்ம வந்து ஒன்றா டியூஷன் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டியூஷன் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வச்சு ரெவென்யூ பண்ணிக்கலாம். இல்லை இந்த பெட்ரூம் வேண்டாம் நம்ம வாடகைக்கு விடுறதுனாலும் ஸ்மார்ட்டாக ஒரு வாங்கி இந்த வாடகை வாங்கி நம்ம லோன் கட்டுற மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். இது மாதிரி மல்டி பர்பஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், முதல்லையே சொன்ன மாதிரி இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி பேக்கடு வாஷ் பேஷின், கீசர், வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு, சோப்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வென்டிலேஷன் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மல்டி பர்பஸ் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு வீடு கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு பக்கத்தில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. வெளியில் துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. துவைக்கிற துணி காய போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டீட்டெயில்ஸ், இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட்டு விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். மேலே 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு 3 BHK செமி ஃபர்னிஷ்டுங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. கனவு மெய்ப்படும்.